அது தண்ணி ஊற சத்தத்தை பார்த்தீங்களா? இன்னுமே கட்டப்பட்ட பாலம் 1953ஆம் ஆண்டு எல்லாம் நினைக்கிறோம். இங்கே இப்போ இது என்ன செய்து கொண்டிருக்கீங்க? என்ன வேலை பற்றி கொண்டிருக்கிறீங்களா? செல்வபுரம் பாருங்க, இதில் செல்வபுரத்தில் பெரிய ஒரு யூத ஆண்டவர் கோயில் ஒன்று இருக்கு. எடுத்துட்டோம். இந்த இடத்துல நீரோட்டங்கள் எப்படி இருந்தது? எல்லாம் புல்லாக மேலே வளைஞ்சு ஓடி வீட்டில் இருக்கல. வணக்கம் என் அன்பு தமிழ் உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரெஜி. இன்றைக்கு வந்து நாங்கள் புதுக்கு வந்திருந்தோம். இது அனந்தத்துக்கு பிறகு அந்த முல்லைத்தீவை நாங்கள் பார்வையிடுவதற்காக வந்திருந்தோம். ஆனால் இங்கே வந்து எல்லாமே ஒரு சுகமமான நிலையை தாண்டி இருக்கிறது. மக்கள் வளமைக்கு திரும்பி இருக்கிறார்கள். கூடுதலாக நாயாத்து பாலம், வட்டுவாகல் பாலம் எல்லாம் இந்த காணொலியில் வர இருக்கின்றது. அது எல்லாமே இராணுவத்தினரும் மக்களும் பொது அமைப்புகளும் சேர்ந்து அதை சீர் செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலியில் என்ன வரப்போகிறது என்று பார்ப்பதற்கு முன்பதாக அபி ஒஃபிஷியல் என்ற புதிய எங்களுடைய தளத்திற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை இந்த நடப்பாண்டிலே எங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்பதில் உங்களை ஒரு அன்பு உரிமையோடு ஒரு கோரிக்கை வைப்பதோடு அபி ஒஃபிஷியல் என்ற யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பட்டனை லைக் பண்ணி கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகளுக்கும் பகிர்ந்தளியுங்கள். இப்போ வாருங்கள், காணொளிக்குள் போகலாம். நாங்கள் இப்போ எங்களுடைய முல்லைத்தீவில் வந்து நிற்கிறோம். முல்லைத்தீவில் வந்து ஒரு விடிய காலமே நிறைய பெரிய ஒரு ஊர் கடற்கரை குளத்துக்கு ஒரு 20 அடிக்கு ஒரு போஸ்ட் இது வந்து ஃபுல்லாக சந்தை எல்லாமே வெள்ளை எண்ணத்துக்கு போகிறது இருக்குது. இந்த இடத்துல மாவீரர் நாள் எல்லாம் கொண்டாடினவன் ஒரு அழகான பீச். ஸ்டேஜை பாருங்க எப்படி இருக்காண்டு. இங்கே இருக்கிற பாலமான ஒரு பிள்ளைமா நல்லா செய்யணும் போல. என்னடா எல்லாம் நல்லா இருக்கு. அப்படி முல்லைத்தீவு கடற்கரை எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. கருத்தில் பெற்ற பிரதேச சபையால் இது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. பக்கத்து ஒரு சுருவார் பூமா வந்து இருக்கு. வாகனங்கள் உட்செல்ல தடை. இந்த இடத்துல வந்து இந்த அனந்தத்தில் போகுது தண்ணி வந்து இந்த இடத்த உடைச்சி பாஞ்சிருக்கு. அதில் கிட்ட கொண்டே காட்டுறோம். வாரம் கடற்கரை போவோம். ஒரு பெரிய இடத்த வந்து பிடிச்சி வச்சுருக்குன்னு மேலே சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பீச். அவ்வளோ மற்றது க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. இப்போ பாருங்க தெரியுமா அவ்வளோ கிளியராக செம்மையாக இருக்குது. இந்த இடத்துக்கு யாரும் வர விரும்பினா வாங்கோ, நம்பி வரலாம். அவ்வளோ ஒரு க்ளீன், ஒரு நீட்டாக இருக்குது. மற்றது இரவில் ஊடி அவர்கள் சோழர்களை பயன்படுத்தி இங்கே வந்து லைட் எல்லாம் போட்டிருக்கேன். காக்கை சிறகினிலே
இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்துல இருந்தால் அந்த தண்ணி, அதாவது ஊருக்குள்ளே இருந்த முல்லைத்தீவு டவுனில் இருந்த தண்ணி முழுக்க வந்து இதால் தான் வெளியேறினதான். நிறைய சுற்றி என்னதான் இந்த இடத்துல தான் வந்து உடைச்சி பாஞ்சிருக்கு பாருங்க. இதை விழுத்தி இருக்குது. இந்த பெரிய ஒரு போஸ்ட் இது ரெண்டும் விழுந்துட்டு இங்கே அதை தாண்டி இருக்குது. இது இங்கே வாசி தெரியுது. இங்கே பாருங்க, ஆனால் சரியான ஓட்டம் தான் ஓடி இருக்கு. கரண்ட் கம்பிகள் எல்லாம் குறுக்க வயர்கள் போகுது. இங்கேயும் அவருடைய தாண்டவத்தை காட்டித்தான் இருக்கிறார். இந்த பாலத்துக்குள்ளால ஒரு ஓடி வந்திருக்கு. அவ்வளோ தண்ணியும் இதுக்குள்ளலாம் ஓடி வந்திருக்கு. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு எங்கேயோ கிடந்த வேலை எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு வந்து இதில் விட்டு கிடக்கு. பாவம். அப்படி இதை நீ தெரிக்கிறேன்டா சரியான கஷ்டம். இங்கேருந்து பார்க்க வட்டுவால் தான் அங்கே தொங்கல் தெரிகிறது தான் வட்டுவாகால். நாங்கள் வட்டுவாலுக்கு போக போகிறோம். இப்போ இந்த காணொலியை பாருங்கோ. வட்டுவால் இந்த பாலம் சம்பந்தமாக இந்த காணொலியில் வரும். இது சூம் பண்ணி பார்க்க தெரியுது. இப்போ நாங்கள் இதை பார்ப்போம். இன்றைக்கு தான் கடல் மாதிரி கிட்டக்கான இன்றைக்கு அப்படி ஒரு மாதிரி கருப்பு கட்டுது. கிழக்கா கடலுக்கு கடல் ஏண்டா இது கிட்ட எனக்கு எந்த கையில் தான் நீங்கள் போன உயர்த்திடு. இராணுவ முகாம்கள் நிறைய இருக்குது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இடம் என்று தான் சொல்லணும். எல்லா இடமே தண்ணியை ஓடி கிடக்கு. பெரிய கோயில் ஒன்று இருக்குது. முல்லைத்தீவு வண்டாலே அது வேத கோயிலாம் கூடுதலாக இருக்கும். அதை விட முக்கியமாக இந்த சைட்டாக பாருங்கோ, பனிகளை எப்படி வந்து வச்சு எப்படி பராமரிக்கிறாங்கன்னு பாருங்கோ. இது எல்லோரும் பார்க்கணும் கட்டாயம். எப்படி பராமரிக்கிறாங்களோ, எப்படி எல்லாம் வட்டி வடலியை விடுறாங்களன்றதை பார்க்கணும். பாருங்கள் சவுக்கு எப்படி இருக்குது. அதை விட ஒரு மாதா கோயில் சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குது மாதா கோயில். இப்போ நாங்கள் இந்த ரோட்டு பக்கத்தால் வந்தபடியால் முல்லைத்தீவு டவுனை காட்டே இல்லாமல் போட்டுது. ஆனபடியால் இப்போ முல்லைத்தீவு டவுனுக்கு போய் இருக்கா, முல்லைத்தீவு டவுனையும் உங்களுக்கு இருக்கா காட்டி போட்டு போவோம்ண்டு திருப்பி முல்லைத்தீவு டவுனுக்கு போய் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் வடமாகாணத்திலே பெரிய ஒரு மாவட்ட செயலகம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகமாகத்தான் இருக்கும். இதுதான்
இந்த பாருங்க இதுதான் முல்லைத்தீவுடைய முல்லைத்தீவுடைய மாவட்ட செயலகம். இலங்கை வங்கி எங்கள் இருக்குது. இது போட் மாவட்ட செயலகம். இதுதான் முல்லைத்தீவுடைய இதை காட்டு மச்சாண்டி. இந்த சிலை பண்டாரவனியனுடைய சிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. இது முல்லைத்தீவுடைய ரவுண்டா போட். மக்கள் இன்னும் எழுச்சி கொள்ளவில்லை. இன்னுமே வரே இல்லை. நித்திர ஓலோட எல்லாரும் நாங்களாம் போல வந்துடும். முல்லைத்தீவுடைய கலை இன்னும் கட்ட துவங்க இல்லை. அந்த சனம் இன்னும் வரல. முல்லைத்தீவுடைய மாவட்ட செயலகத்தின் முன் பகுதியை பாருங்கள் எப்படி இருக்காண்டு. பிரதேச சபை கருத்துரை பற்று மாவட்ட செயலகம். நாங்கள் இப்போ முல்லைத்தீவை தாண்டி வண்ணாங்குளத்துக்கு போக போகிறோம். அப்புறம் அங்கே மணக்குடியிருப்பு ஒவ்வொரு இடமா பாருங்க. முல்லைத்தீவில் இருக்கிற எங்களோட உறவுகள், முல்லைத்தீவை சேர்ந்த உறவுகள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதில் இந்த வண்ணாங்குளம் பாலத்தில் வந்து மீன் வீசினேன். இதை பார்ப்போம் என்ன செய்கிறேன், எப்படி பிடிக்கிறேன் இதெல்லாம் கேட்போம் அவையிட்ட. எப்படியா ஐயா மீன் தங்கியிடம் சிலாப்பிடும். இதுதான் பெரிய கஷ்டப்பட்டு மரங்களை பிரட்டி எடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல நீர் ஓட்டங்கள் எப்படி இருந்தது? எல்லாம் ஃபுல்லாக மேலே வளைஞ்சி ஓடி வீட்டில் இருக்கையில் நாங்கள் ஒரு சொட்டு வட்டாரத்துக்கெல்லாம் இருந்தாங்க. நந்தி கடல் கடல் இருக்கோ அதை அப்படியே மூடிக்கொண்டு இங்கே வந்துடுது. இங்கே மட்டும் இங்கே வந்து ரோட்டால் வந்துட்டு நாங்கள் சின்ன ஒரு இடத்துக்காக இருந்தாங்க அவ்வளோ பேர். இதெல்லாம் வந்து இந்த மேலுது நீர் கடலுக்கு போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் கடலுக்கு போன வழியாக தான் நாங்கள் இருக்கிறோம். இது வந்து உங்களால் ஞான தேசங்கள்ல இருந்து வருது. யாழ்ப்பாணம் பக்கம் இல்லை இல்லையா இந்தியாவில் மாங்குளம் நெடுங்கடி அந்த பகுதியால் முழு குளம் தண்ணியும் ஜாம்பு. வீடு எல்லாம் வீடு ஃபுல்லாக எல்லாம் தண்ணியா. இப்போ கொஞ்சம் தண்ணி வத்தின வழியாக கொஞ்சம் இருக்கிறோம். இதை விட்டு தான் நாங்கள் சிவியம் போகுது. இதெல்லாம் வீசி தான் நாங்கள் 300 200 கிலோ அதுதான் நாங்கள் சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் இருந்தது? இதில் பெருசாக சும்மா எப்படியோ தூங்கி இப்படி பின்னாடி மட்டும் நின்றா ஒரு 1000 8,000 உழைக்கலாம். அவ்வளோதான் உழைப்போம். இது வண்ணாங்குளமா? இது செல்வபுரம் வண்ணாங்குளம் தான் அங்கே கள்ளப்பா. தொழில் வீசுவோம். சகல தொழில் நடக்கும். தொழில் இதை வச்சிருங்க எடுப்போம் வீடியோ. அவர் கதைச்சி தராம சரி இதில் கொடு. ஸ்லாப்பி மீனை பாருங்க. இது வந்து முல்லைத்தீவில் நிற்கிறோம். பாருங்க இந்த ஆற்று வாயில் ஓடுது தண்ணி எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு பாருங்க. ஒரு வேறு லெவலில் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அண்ணா வீசி போட்டார் இழுக்கிறார் பாப்பா. வடிவாக இருக்குமே அந்த ஆற்று வாயை ஓடுறது.
இந்த ஆற்று தண்ணி ஊற சத்தத்தை பார்த்தீங்களா? பார்ப்போம் ஏதாவது மீன் இருக்குண்டு. ஒன்றும் இல்லை. நாங்கள் சரியான ராசிக்காரர்.